இந்த அக்டோபர் மாதம் மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடக ராசியினருக்கு எந்த மாதிரியான பலன்களை கிரகங்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது வாணி ஆஸ்ட்ரோ நலம் சேனல். ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மேஷ ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதமாகவே இருக்கு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானின் பார்வை பெறுகிற காரணத்தினால இந்த மாதம் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சொத்து சேர்க்கை மற்றும் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெறும். இதுவரை ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள்லாம் உங்களுக்கு விலகும். புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். கடன் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த நெருக்கடிகள்லாம் குறையும். ஆன்மீக பயணங்கள் ஏற்பட இந்த மாதம் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. மாணவியர்களுக்கெல்லாம் சிறப்பான கல்வியில முன்னேற்றம் இருக்கும். நல்லா படிப்பீங்க. விளையாட்டு மற்றும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல பெயர் புகழ்லாம் கிடைக்கும். குறிப்பாக புதன் ஆட்சி உச்சம் அடைவதால விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதம் பெண்களுக்கு மிக சுறுசுறுப்பான மாதமா இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். சகோதர சகோதரி மற்றும் நண்பர்கள் விஷயத்துல எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இதுவரை இருந்து வந்திருந்த சின்ன சின்ன கசப்புகள்லாம் பெருமளவு குறைஞ்சிரும். இருப்பினும் மேஷராசி ஆண்கள் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக நடைபெறும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் பரிகாரம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு 100% பலன் தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். எனவே உடல்நிலையில கூடுதல் கவனம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது. தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும். சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கட்டாயம் கிடைக்கும். தொழில் ரீதியாக சிறு சிறு செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகப்பெருமானை பால் மற்றும் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட இந்த மாதங்கள் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கு. இந்த மாதம் சந்திராஷ்டமம் 24, 25 அக்டோபர் 24, 25ஆம் தேதி மட்டும் நீங்க கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. மற்றபடி இந்த மாதமெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாகவே மேஷராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. அடுத்து ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெயர் மற்றும் புகழ் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கு. ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினர் மற்றும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவங்களுக்கெல்லாம் பெயர் புகழ்லாம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அறிவாற்றலும் அதிகரிக்கும். உங்களுடைய புத்தி கூர்மையையும் அதிகரிக்கும். திறமையினால் புகழ் பாராட்டு அதெல்லாம் அடைவீங்க. போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி அடைவீங்க. உங்கள் ராசி அதிபதி கேதுவோடு சேரும் காரணத்தினால இந்த நாள் வரைக்கும் மனதில் ஒரு பற்றற்ற நிலையிலே இருந்திருப்பீங்க. உறவுகளிடையே சிறு சிறு விரிசல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ வரும் காலத்தில் உங்களுக்கு அதெல்லாம் சுமூகமாக சரியாயிடும். டெக்னாலஜி, அரசியல் துறை சார்ந்தவங்கெல்லாம் திட்டமிட்டு செயல்படும் பொழுது வெற்றி அடைவீங்க. ராசிக்கு 2இல் குரு பகவான் தன்னுடைய சுயசார நட்சத்திரத்தில் இருக்க காரணத்தினால உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தனலாபம் அதிகரிக்கும். மனைவியிடம் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். இந்த மாதத்தில் மகிழ்ச்சியான பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோட இருந்துக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் இந்த மாதத்தில் வாங்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஹோட்டலில் சாப்பிடுவதை தவிர்த்துட்டு வீட்டு உணவை சாப்பிடுங்க. எளிதில் செழிக்கக்கூடிய செரிமானமாகக்கூடிய உணவுகளை உட்கொள்ளும் போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் வராது. மனநிலையை சீராக வைத்துக்கொள்ள தியானம் அல்லது மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். சில சவால்கள் இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றி காண்பீங்க. சிலருக்கு புதிய தொழில் துவங்கும் முயற்சிகள்லாம் வெற்றியடையும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்த திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க. வெளியூர் வெளி மாநில வேலை வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த மாதம் நீங்க பிரத்யங்கியா தேவிக்கு செவ்வரளி மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக உடல்நிலையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையும். அக்டோபர் 1, அக்டோபர் 26, 27, 28 உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த நாட்களில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்து அமைதியாக இருந்து உங்களுடைய செயலை நீங்கள் உங்களுடைய அன்றாட செயல்களை செய்துக்கலாம். புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கு. அடுத்ததாக
மிதுனம் ராசிக்கான அக்டோபர் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி ஆட்சி உச்சம் அடைந்த காரணத்தினால இதுவரை இருந்து வந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு புதிய பயணம் ஒன்று தொடங்கியிருக்கும். மேலும் புக்தி கூர்மை அதிகரிச்சிருக்கும். உங்கள் கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பொறியியல் துறை சம்பந்தப்பட்ட பிரிவில் இருக்கும் மாணவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கலாம், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு விரும்புவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும். அதுக்கான வாய்ப்புகள் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது இந்த மாதத்தில் நல்லது. ராசியில் அமைந்திருக்கும் குரு பகவானால் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனளிக்கும் மாதமாக அமைந்திருக்கு இந்த அக்டோபர் மாதம். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். குடும்ப பொருளாதார பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆன்மீக பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கோயில்களுக்கெல்லாம் சென்று வரலாம். அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒன்றா சேர்ந்து திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனமாக இருக்க. இந்த மாதம் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும், ஆனால் பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது. தொழிலை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொறுப்புகள்லாம் கூட தான் செய்யும். உங்கள் உழைப்புக்கேற்ற வெற்றி உங்களை தேடி வரும். இந்த மாதம் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா யாரிடமும் வாக்குவாதம் செய்யறதுனால எந்த பலனும் ஏற்பட போகுவதில்லை. இந்த அக்டோபர் மாதம் லட்சுமி நாராயண பெருமாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. வெள்ளை தாமரை மற்றும் துளசி சமர்ப்பித்து சனிக்கிழமைகளில் வழிபட்டு வாங்க. தடைகள் நீங்கி முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உடல் நலமும் மேம்படும். இந்த மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் 1, 2, 3 மற்றும் 28, 29, 30 இந்த நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் முக்கியமாக மௌன விரதமாக இருந்துருங்க. எதுவும் யாரிடமும் வாக்குவாதம் வச்சுக்கோதீங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 50% ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கு. அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் எந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற காரணத்தினால ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும். ஆன்மீக ரீதியான பயணங்களும் ஏற்படும். கோயில்களுக்கெல்லாம் சென்று வாங்க. அது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக வெளிநாடு பயணங்கள் செல்ல விரும்புபவர்களுக்கு இது சாதகமான காலமாகவே அமைந்திருக்கு. எனினும் நீங்கள் பயணம் செய்வதற்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒரு முறைக்கு இருமுறை கவனித்து புறப்படுவது நல்லது. பெரியவங்களின் ஆசீர்வாதமும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதனால பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எந்த காரியத்தையும் தொடங்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்க. அதுதான் நல்லது. குடும்பத்தில் இணக்கமான அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் கணிசமாக இருந்தாலும் செலவுகளும் கட்டுப்படுத்த வேண்டும். செலவுகளை நீங்கள் பார்த்து செய்வது எது தேவை எது தேவையில்லைன்றதை நீங்கள் தான் தீர்மானித்து செலவுகளை மேற்கொள்ளணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். எனவே எளிதில் ஜீரணமாகக்கூடிய இயற்கை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. உணவு பழக்க வழக்கங்களில் சிறிது மாற்றம் தேவை. ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. மற்றபடி தொழிலை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்குது. இதுவரை உங்கள் உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைச்சிருக்காது, உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைத்திருக்காது, பேர் கிடைச்சிருக்காது. இந்த மாதம் அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும் காரணத்தினால கடின உழைப்பின் மூலம் லாபம் அடைவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதார ரீதியான நல்ல முன்னேற்றங்கள்லாம் இப்போ ஏற்படும். சிவபெருமானை நித்திய பிரதோஷ காலங்களில் தினமும் மாலை நேரத்தில் 4:30 நேரத்தில் வழிபடுவதும் சிறந்தது. பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடுங்க. உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி தவிடுபுடியாகிடும். அக்டோபர் மாதம் 4, 5 மற்றும் 31ஆம் தேதி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தினத்தன்று மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருங்க. புதிய முயற்சிகளை தொடங்காதீங்க. அந்த நாளில் அமைதியாக இருங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க. மற்றபடி மற்ற காலங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமைந்திருக்கு. இந்த மாதம் நல்ல மாதமாகவே கடகராசியினருக்கு அமைந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.